இன்னைக்கு நாள் நல்ல குளுகுலுன்னு இருந்துச்சு. காலையிலே ட்ரிஸ்லிங்கு சீனரியை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு குடிச்சிட்டு சுட சுட இட்லிக்கு தக்காளி புதினா சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி புதினா சட்னியா, இதில் என்ன பிரமாதம்னு கேட்குறீங்களா? இந்த துவரம்பருப்பு வறுத்து சேர்த்துன தக்காளி புதினா கொத்தமல்லி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த ரெசிபியை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லவா? என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு அதிகமாக கிரேவிங்ஸ் இருந்தது. இட்லியும் இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்துன தக்காளி சட்னி தான். அம்மா விதவிதமாக தக்காளி சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் இது இல்லைம்மா, மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த டேஸ்ட் இல்லைம்மா அப்படின்ட்டு கேட்டு அப்புறம் ஹோட்டலில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இந்த டேஸ்ட்டாக இருக்குமோ இந்த டேஸ்ட்டாக இருக்குமோன்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு அந்த கிரேவிங்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. அப்போ அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ பாட்டி இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய சொன்னாங்க. செஞ்சு கொடுத்தது பாருங்க, அவ்வளோ மன நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு 7 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் அவள் விரும்பி சாப்பிட்ற ஒரு சட்னினா இதுதாங்க.